காலபைரவர் சாமி கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் வந்துருச்சு. டேடி கார் நிறுத்துறாராம்மா. விஷ்ணு எந்திரிக்கலாமா? ஏச்சோ அந்த அங்கிள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? நான் எதுக்கு இந்த தேங்காய் அந்த தீபம் இது ஸ்பெஷலா இந்த கோயிலில்? காலபைரவருக்கு வந்து இந்த சார்பாக வந்து தேங்காய் தூக்கு தான் வழிபாடு. கிருஷ்ணாடி கனகீஸ்வராய் கோயிலில் வியாபாரம் குடும்பம் சிறப்பாக இருக்குது. இந்த தேங்காய் தீபம் தினந்தோறும் தேங்காய் தீப வழிபாடு போட்டால் நம்மளுக்கு உடம்புக்கு சிறப்பு. பைரவருக்கு தேங்காய் தீபம் சிறப்பு. எல்லா மக்களுக்கும் சிறப்பாக கும்பிட்றாங்க. எல்லாமே நல்லாவே நடக்கும். சரிங்க, நன்றி. இந்த கோயிலில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காயில் தீபம் போடுறாங்க. அதாவது இந்த தேய்பிறை அஷ்டமி இந்த நாளில் வந்து தேங்காயில் நெய் தீபம் போட்டு விளக்கேற்றணும் அப்படின்னா கடன் பிரச்சனை, கண் திருஷ்டி, தொழில் முடக்கமாக இருக்குது அப்படின்னா இதெல்லாமே சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த கோயிலோட ஸ்பெஷல் வந்து எனக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ரொம்ப ஒரு மன நிம்மதியாக இருந்துச்சு. நாங்களும் அந்த கோயிலில் எப்படி பூஜை பண்ணுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் திங்ஸ் எல்லாம் வாங்கி சாமி கும்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா பல கஷ்டங்களுக்கு பிறகு வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றப்ப அதனுடைய பலன் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்பவே மைண்டு சரியில்லை. நாங்கள் கோயிலுக்கு போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகி இருந்து அந்த கோயிலுக்கு போகிற ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு கூட நான் சொல்லலாம். அதுவும் குழந்தைங்க வந்து கோயிலுக்கு போன உடனே சாமியை சுற்றி சுற்றி வந்து கும்பிட்ட உடனே சாமி கும்பிட்றதா குழந்தைங்கள பார்க்குறதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்ததோட பேபிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி அவங்க ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானே. ஸோ நாங்கள் அதை குழந்தையும் பார்த்துட்டு பேபிஸை வந்து என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க ரொம்ப நேரமாக அந்த பிளேஸை விட்டு வரவே இல்லை. ரொம்ப ட்ரை பண்ணோம் வாங்க வாங்கன்ட்டு, பட் அவங்க வரவே இல்லை. சுற்றி சுற்றி கும்பிட்டுட்டே இருந்தாங்க சாமியை. அப்புறம் ஒரு வழியாக நம்ம நக்ஷத்ரா விஷ்ணுவோட டேடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல வந்து தீபம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிசயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி தான் எல்லா கோயில்லையுமே வச்சு தீபம் போடுவாங்க. ஆனால் இங்கே தீபம் போடுறதுக்குன்னு இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நட்சத்திராவும் விஷ்ணுவும் கோயிலுக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போகிறப்பயே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து கோயில் பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. உள்ள சாமி கருவறைக்குள்ளேயே போய் நாங்கள் பூஜை பண்ணிட்டு வந்துட்டோங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. புல்லரிச்சு போன மாதிரி இருந்துச்சு. நம்மளே உள்ள கருவறைக்கு போகிறதுன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. எந்த கோயிலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க அலோவ் பண்ணவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயில் பேக் சைடு அப்புறம் அந்த பிளேஸே வந்து ரொம்ப சைலண்டாக இருந்துச்சுங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? மக்களே, நீங்கள் இந்த கோயிலுக்கு வர முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வர காலம்னு ஒன்று டைம்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வருவீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாமியை ஜூம் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நேரில் வர முடியலன்றதுனால இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரா விஷ்ணு வந்து ஒரு 5 minutes சாமி வந்து மனசார தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க அப்பா என்னை எப்படி வீடியோ எடுத்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். இதில் இது கூட ஓகேங்க. நட்சத்திரா என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்களேன். கடைசியாக நட்சத்திரா என்ன பண்ணுவாங்கன்னு மட்டும் பாருங்க. என்ன பண்றா பாருங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குட்டீஸ் வந்து ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பெருமே பார்த்தீங்க அப்படின்னா புளி சாதம் வேண்டாம், லட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி ஒரு வழியாக அவங்க கேட்ட மாதிரியே அந்த தேங்காய் லட்டு 2 வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் முறுக்கு வாங்கியாச்சு. கோயில் புளி சாதம் அப்படின்னாவே அதை அடிச்சுக்க முடியாதுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஸோ இந்த புளி சாதம் சாப்பிட்றதுக்காகவே அகெயின் வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் கோயில் புளி சாதம் அப்படின்னாவே அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். விஷ்ணுக்கு ஒரு வாய் விட்டுங்க புளியோதரை. நச்சு என்ன சாப்பிட்றீங்க? காட்டுங்க. என்னது அது? எறும்பு இருக்குடா. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, விட்டு கடிச்சு. இது கடிச்சதுன்னா அவ்வளோதான். குத்திடலாம். விஷ்ணு மடியில் வா, அம்மா மடியில் வா. அப்பா சொல்கிறாரு வா மடியில் போகிறவா. எறும்பு ஏறிடுச்சுன்னா அவ்வளோதான். சரி பாப்பா கூட்டி விடு, நான் தம்பி கூட்டி. பிச்சு அம்மாச்சி பிச்சு தருவாங்க, இரு சாப்பிட்டு பிச்சு தருவாங்க. காலபைரவர் கோயிலுக்கு வந்து எங்களுக்கு புளியோதரை சாப்பாடு கிடைச்சிருக்குது. நல்லா இருக்காப்பா, ரொம்ப ஹாப்பி. அத்தை புளி சாப்பாடு சாப்பிட்டீங்களா? நான் என்ன சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட போகிறேன். இப்போத்துல தேங்காய் பருப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கருப்பட்டி, தேங்காய் கருப்பட்டி. விஷ்ணு சாமி கும்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த கோயிலுக்கு வரலாம், சரியா? நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த கோயிலுக்கு வருவோம், சரியா? அப்பா இங்கே இருக்காங்க பாரு. அப்பா காணம்மா, அப்பா கார் எடுக்க போயிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வருவோம். அது இந்த தடவை நம்ம தேய்பிறை வளர்ப்பிறை அஷ்டமியில் வந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து தேய்பிறை அஷ்டமியில் வரணும். ஓகேவா? கோயிலுக்கு வரலாமா? வந்துட்டு அப்புறம் அது என்னது தேங்காய் பருப்பு வேணும்னு கேட்கக்கூடாது. பாப்பா அப்பா காணம்மா, எங்கம்மா போயிட்டா பாப்பா? சிச்சு பாப்பா காணம்மா. இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்லேயே வந்து இருக்குங்க. இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த வழியாக போகிறப்ப பஸ்ஸுலேயோ இல்லை பைக்லேயோ போகிறோம் அப்படின்னா கூட அந்த கோயில் வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியலனாலும் வெளியிருந்தே நம்ம வந்து சாமி கும்பிட்டு போகலாம். அந்த அளவுக்கு 78 அடி உயரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே பெருசாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மாச்சி கையில் என்னன்னு பாரு. அம்மாச்சிக்கு நிறையா பிரசாதம் கொடுத்துருக்காங்க கோயிலேருந்து. அது ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கு. வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கிறியா விஷ்ணா? ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, உனக்கு வேணுமா? அப்பா கோயிலெல்லாம் சிறப்பாக சாமி கும்பிட்டு செம்மையாக சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். பிரசாதம் சாப்பிட்டு வந்தாச்சு. என்ன பிரசாதம் சாப்பிட்டோம்? புளி சாதம், அப்புறம் லட்டு கண்ணிலேயே காட்டுதாவ. நட்சத்திரா இருக்கா பார்த்தீங்களா? புளி சாதம் நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம். பட் நட்சத்திரா வந்து அந்த தேங்காய் லட்டு கொடுத்தாங்க. ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 லட்டு இருக்குது. அதில் ஒரு லட்டு கூட அவள் என் கண்ணிலேயே காட்டல. கடைசியாக இதாக இத்துலூண்டு தான் கொடுத்தா. அவளுக்கே ரொம்ப பிடிச்சிச்சு போல டேஸ்ட்டு. அப்பா அதே மாதிரி சாமி கும்பிடுறதுல வந்து ஈஸியாக கும்பிட்டா அது வந்து சுவாரஸ்யம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு கும்பிட்டாதான் அது அதனுடைய பலன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர வரைக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த காரில் ஏறி உட்கார கேப்பில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து காலை சுட்டுருச்சு. செம சுருக்குன்னு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதோ மாமா எப்படி இருந்துச்சு? சாமி கும்பிட போல பிரசாதம் சாப்பிட போயிருக்கீங்க, அதானே நினைக்கிறீங்க? பட் நீங்க தான் வந்து லட்டு நீங்க நட்சத்திர லட்டு கொடுத்துட்டீங்க. லட்டு எங்க 2 பேர்த்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிருப்போம். இங்க வச்சிருமா? அந்த மொட்டச்சிருக்கா பாத்தீங்களா அந்த நச்சு, எங்க போ நீங்க வச்சிருமா? இவதான் வந்து எங்களுக்கு லட்டே தராம சாப்பிட்டுட்டான். அதே மாதிரி கோயிலில் வந்து ஒரு லெமன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க.
இந்த லெமன் வந்து நம்ம வண்டியில் வச்சுக்கலாம், 2 வீலர் 4 வீலரில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் வச்சுருக்கலாம். அப்படி இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நம்ம ஃபேமிலியாக. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வேறு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு டேயில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாமரை சொல்லி. இது எங்கள் அத்தை, இது என்ற வீட்டுக்காரரு. ஓகே வாஸ் நச்சு மொட்டச்சி பாய் சொல்லுங்க. விஷ்ணு நம்ம சேனலை லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை, டாடா. ஃபியூச்சர் விஷ்ணு டெவலப் ஆயிட்டு இருக்கான். ஐரா டெய்லி ஐரா வீடியோவை தான் விஷ்ணு நட்சத்திரம் அவங்களோட ஃபேவரட். அவங்களோட ஃபேன் ஆயிட்டாங்க அவங்க 2 பேரும். சரி ஓகேங்க, பாய்.